பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 127 சங்கீதம் 5 வசனம், வாழ வைத்தின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு அவர்கள் ஒப்பாயிருக்கிறார்கள். தேவ மக்களே, ஒரு மனிதன் அவன் யாரா இருந்தாலும் வெளிவனா இருந்தாலும் யோவான் 1:9 படி உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி, எந்த மனிதன் இயேசு அண்டை இறைவன் அண்டை வருகிற போது அந்த மனிதனை அவர் உருவாக்குகிறார், அவனை வடிவமைக்கிறார். எரேமியா 18:6 சொல்லுகிறது, குயவன் கையில் உள்ள களிமண். ஒரு குயவன் கையில ஒரு களிமண் வரும்போது அது எப்படி அந்த களிமண்ணை குயவன் உருவாக்குறானோ அதுபோல இந்த வாலிபத்திலே யார் ஒரு சரியா இறைவன் கையில் வருகிறார்களோ பிற்காலத்திலே அவர் பலவானுடைய அம்பு போல அவர்கள் மாறுகிறார்கள். இன்னைக்கு வாலிபத்துல பாவத்துக்கும் விபச்சாரத்துக்கும் குடிக்கும் வெறிக்குமா இருக்கிறவர்கள் பிற்காலத்தில் திரிஞ்சிருக்கலாம், இல்ல நல்லவர்களாக மாறி இருக்கலாம். ஆனால் இறைவன் பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவது கொஞ்சம் கடன். ஆனால் தான் உன் இள வயதின் பக்தி நான் அறிந்திருக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி அம்மா, உங்க வாலிப பிள்ளைகளை இயேசு கையில போடுங்க. அவர் பலவான் கையுள்ள அம்பை போல வலிமையானவர்களாக மாற்று. இதைத்தான் தாவீது சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவே அன்புக்குரிய. கீழே சொல்கிறாரு, வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையபடி என் கைகளை அவர் யுத்தத்துக்கு பயிற்சி கொடுக்கிறார். அதே சங்கீதம் 18:32 இப்படி சொல்றாரு பாருங்க, என்னை பலத்தினால் இடை கட்டி ஒவ்வொரு நாளும் என்னை உறுதியுள்ளவனாக மாற்றுகிறார். நீங்க ஏசப்பா கையில வந்து பாருங்க. அதே தாவீது 1 சாமுவேல் 16:18 படிக்கும் போது அவன் காரி சமத்தனா இருந்தானா, பராக்கிரமசாலி யுத்த வீரனாக இருந்தானா. கீழே அந்த வசனம் அடியில முடிது, கர்த்தர் அவனோடு இருந்தார். எந்த மனிதன் கையிலே ஆண்டவருடைய கரம் இருக்கிறதோ, எந்த மனிதன் ஆண்டவருடைய கையில் இருக்கிறார்களோ அவர்கள் பலவானுக்கு ஒப்பாக கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு தேவ மக்களே, ஆண்டவருடைய கையிலே உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை கொடுங்க. வாழ வைத்தின் குமாரன். நீங்க நீதிபதிகள் 14:4 படிக்கும் போது, காலை இல்லாத இடத்துல களஞ்சியம் வெறுமையா இருக்கம்மா, காலை இல்லாத இடத்துல, எருது இல்லாத இடத்துல. இப்ப பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு வாலிபன் இருக்கணும், ஒரு வாலிப பெண் இருக்கணும். அவர்கள் எப்படி ஒரு பலசாலிகளாக இருக்கணும். யாரும் அந்த பலசாலி, எத்தனையோ வாலிபர்கள் சோம்பேறிகளாக, கீழ்ப்படியாதவர்களாக, அளப்புகிறவர்களாக, உழைக்காதவர்களாக, திறமையற்ற காரணம் அவர்கள் சத்ருடைய கையிலே போகும்போது, உலக கையிலே போகும்போது அவர்கள் பேராசைவர்களாக, பண ஆசைவர்களாக, சோம்பல்வர்களாய் மாறி இந்த தேசத்துக்கு தீட்டாக சாபமாக இருக்கிறாங்க. மூட புத்திரனை பெறுகிற தாய்கள் சஞ்சலத்தை உண்டாகிறானா? ஆமாவா? அவன் பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கும் சஞ்சல், மூட புத்திரனை பெறுகிறவன். ஆனால் தான் நீதிமொழி 24 சொல்றது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியை நடத்து. சரியா இயேசு கிட்ட கொடுத்துரு. அவர் முதல்ல என்ன பண்றாரு? ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கும் போது. அதே சங்கீதம் 128:3 சொல்லுது, 4 சொல்லுது, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன் குமாரர்கள், வாழ வயதின் குமாரர்கள் பலவானுடைய கையிலே அம்பாய் மாற வேண்டும் என்றால் அந்த பலவானாக இறைவன் கையிலே கொடுக்க வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் கீழ்ப்படியாவின் பிள்ளையால், பிசாசு இறையான பிள்ளைகளால் அகால மரணமும் வியாதியும் சிறையிலும் காணப்படும். என்ன காரணம்? பலவான் அழைக்கிறார். இன்றைக்கு உங்க பிள்ளைகளை ஆண்டவருடைய கையில் கொடுங்க. தம்பி தங்கச்சி, நீ சத்துருடைய கைக்கு போகாத, உலக கைக்கு போகாத, மாம்ச கைக்கு போகாத. ஆண்டவர் உன்னை உருவாக்குவதற்கு, பயன்படுத்துவதற்கு பரிசுத்த வேதத்தில் யாரெல்லாம் அந்த வாலிபத்தில் சரியாய் தேவனை நேசித்தார்களோ, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள், அவர்கள் வாழ்க்கையை கட்ட தலைகீழாக மாற்றியிருக்கிறார். யோசேப்புக்கு பாடு வந்தது, சிறை வந்தது, நிந்தை வந்தது, அவமானம் வந்தது. ஆனால் அவன் குடும்பத்தையே போஷிக்கிறவனாக, குடும்பத்தையே வாழ வைக்கிறவனாக கர்த்தரவனை ஆஸ்வதித்தார். இன்றைக்கு இறைவன் கையிலே கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த தேசத்திலே ஒலிவ மர கன்றுகளைப் போல, ஓங்கி வருகிற ஆலமரத்தை போல கர்த்தர் மாற்றுகிறார். தேவனுடைய கையிலே கொடுங்கள். உங்கள் வம்சங்கள், தலைமுறைகள் அது ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை சங்கீதம் 127:5 உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.